Praise the Lord. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இந்த அக்கினி வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். I welcome you to this Word of Fire program with much love. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். We are meditating about the sins that are against the Holy Spirit. முதலாவது பாவம், The first sin is பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல் இருப்பது. not listening or obeying to the Holy Spirit. இரண்டாவது பாவம், The second sin is கர்த்தரின் வேதத்தையும் அவர் தமது தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன வார்த்தைகளையும் கேளாதபடி இருதயத்தை வைரமாக்குகிற பாவம். making our hearts as flint to listen and obey to the prophets who are speaking through the Holy Spirit. That is the second sin. இன்றைக்கு மூன்றாவது பாவம். The third sin is, மூன்றாவது பாவம் கொடிய பாவம். the worst sin, the third sin is ஆவியானவரை சோதிப்பது. testing the Holy Spirit. நாம் அனனியா சப்புராளை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். We read about Ananias and Sapphira. இவர்கள் இருவரும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். Both sold their possession. கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து அவர்கள் வைத்துக்கொண்டு ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். The amount for which they sold, one part they took it for themselves, and the another part they went and kept at the feet of the apostles. இதன் நிமித்தமாக Because of this, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. a situation was created to speak lie to the Holy Spirit. அதன் நிமித்தமாக Because of this, அனனியா கீழே விழுந்து ஜீவனை விட்டார். Ananias fell down and lost his life. செத்தே போனான். He died. அதற்கு பிறகு அவனுடைய மனைவியாகிய சப்பிராள் வருகிறார். After that, his wife came, Sapphira. அப்பொழுது அப்போஸ்தலர் 5:9 பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்க பண்ணினவர்களுடைய கால்களும் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். Acts chapter 5 verse 9 says, Then Peter said to her, How could you two have agreed together to put the Spirit of the Lord to the test? Look, the feet of those who have buried your husband are at the door, and they will carry you out also. கணவனும் மனைவியுமாக ஒருமனப்பட்டார்கள். Husband and wife joined together. எதற்கு? For what? பரிசுத்த ஆவியானவரை சோதிப்பதற்கு. To test the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை சோதிப்பது ஒரு கொடூரமான பாவம். Testing the Holy Spirit is a worse sin. கணவனும் செத்து போனான். Husband also died. சப்பிராளும் செத்து போனான். Sapphira also died. என்ன ஒரு கொடூரம் பாருங்கள். What a worse situation it is. இரண்டு பேரும் செத்து போனார்கள். Both died. காரணம் என்னவென்றால், What is the reason? பரிசுத்த ஆவியை சோதித்தது. Testing the Holy Spirit. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved children of God, ஒரு பொழுதும் ஒரு காலத்திலும் பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதிக்க கூடாது. for not an instance or not in any situation, we should test the Holy Spirit. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே When Jesus lived in this world, பரிசேயரும் சதிசேயரும் எப்பொழுதும் கிறிஸ்துவாகிய தெய்வத்தை சோதித்தார்கள். they always tested Jesus Christ. மத்தேயு 16:1 சொல்கிறது, Matthew chapter 16:1 says, பரிசேயரும் சதுசேயரும் கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவரிடத்திலே வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். in Matthew chapter 16 verse 1, Now the Pharisees and Sadducees came up and testing Jesus. They asked him to show them a sign from heaven. மத்தேயு 19:3 சொல்கிறது, In Matthew chapter 19 verse 3 says, பரிசேயர் இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். And Pharisees came to Jesus, testing him and asking, Is it lawful for a man to divorce his wife for just any reason? வேதம் சொல்கிறது, Bible மத்தேயு says, 22, 15, 18, 35, 36 இந்த வசனங்களெல்லாம் சொல்கிறது, பரிசேயர் பேச்சிலே இயேசுவை அகப்பட வைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். In Matthew chapter 22 verse 15 verse 18,
verse 35 and 36, we see here the Pharisees were always around Jesus Christ to catch him somewhere in his speech. இயேசு அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று கேட்டார். Jesus was aware of their malice and asked them, why are you testing me, you hypocrites? அவர்களுடைய சோதனை ராயனுக்கு வரி செலுத்தலாமா என்கிற ஒரு கேள்வி. What was they testing? They were asking him, is it lawful to pay taxes to the Caesar? இயேசு சொன்னார், Jesus said, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். Jesus said, whatever it is of the Lord, give it to the Lord. What is of the Caesar, give it to Caesar. 35, 36 ஆகிய வசனங்களிலே In 35 and 36 verses, ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவை சோதிக்கும்படி வருகிறான். a person of law came to test Jesus. நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். He asked him a question, teacher, which is the greatest commandment in the law? இயேசு கிறிஸ்து உடனே ஒரு பதிலை சொன்னார். Jesus immediately said an answer. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான முதலாம் கற்பனை. Jesus immediately answered him, you shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the first and great commandment. மட்டுமின்றி, Not only that, நீ உன்னை நேசிக்கிறது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதுவே இரண்டாவது கற்பனை என்று சொல்லி முடித்தார். you shall love your neighbor as yourself. That is the second greatest commandment, and he finished with that. என்ன அருமையான பதில்களை இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் சொன்னார் பாருங்கள். What a beautiful answer Jesus gave as a reply. இங்கே எல்லாம் மனிதர்கள் இயேசுவை சோதிக்கிறார்கள். Here and all, the people, the men were testing Jesus. சதுசேயர் பரிசேயர் சோதிக்கிறார்கள். The Sadducees and the Pharisees were testing Jesus. அங்கே அனனியாவும் சப்பிராலும் ஒருமனப்பட்டு பரிசுத்தாவியை சோதிக்கிறார்கள். In Acts, we see Ananias and Sapphira with one accord, they tested the Holy Spirit. என்ன ஒரு பரிதாபம் பாருங்கள். What a pity situation it is. பரிசுத்த ஆவியானவரை சோதித்ததின் மூலமாக இரண்டு பேரும் மரணத்தை சம்பாதித்தார்கள். As they tested the Holy Spirit, they received a wage, that is death. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும், As God people, you and me, இந்த மூன்றாவது கொடிய பாவத்தை செய்யாதபடி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். we should be very careful by not falling into this third sin. பரிசுத்த ஆவியானவரை முழு இருதயத்தோடு நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். With whole heart, we should believe and trust in the Holy Spirit. அவர் மீது முழு நம்பிக்கையா இருக்க வேண்டும். We should have full hope in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரையே முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும். We should be fully dependent upon the Holy Spirit. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நான் பொள்ளாச்சி பட்டணத்திலே ஒரு கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணினேன். Some years back, I preached in a meeting in Pollachi. அக்கினி அபிஷேக பெருவிழா கூட்டம் தான். It was the fire anointing seminar. காலையிலே 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் 3 நாட்கள் 36 மணி நேரம் அந்த அக்கினி அபிஷேக பெருவிழா நடைபெற்றது. From morning 9 a.m. till night 9 p.m. for 3 days, totally 36 hours, this camp will go on. மூன்றாவது நாள், மூன்றாவது செஷன், கடைசி செஷன், நான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். The third day, the final session, I was giving the word of God. ஒரு 800 1000 பேர் ஜனங்கள் இருப்பார்கள். 800 to 1000 people were attending the meeting. நான் செய்தி கொடுத்து முடிக்கிற நேரம், As I was finishing the message, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், the Holy Spirit said to me, கடைசி நேரம், the last ending time, யாருக்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் வேண்டுமோ, those who all need the touch of the Holy Spirit, அவர்களை கரங்களை உயர்த்தச் சொல் என்று சொன்னார். make them to lift their hands up. நானும் அதே போல சொன்னேன். Likewise, I said so. நான் யோசித்தேன், I thought ஒரு 50 பேர் கைகளை தூக்குவார்கள் என்று. 50 people might lift their hands up. ஆனால் 800 பேரும் கரங்களை உயர்த்தினார். But 800 people together, they lifted their hands up. கடைசி நாள் கூட்டம், Last day meeting, கடைசி கூட்டம். last meeting, நான் கோயம்புத்தூருக்கு சென்று ட்ரெயினை பிடிக்கணும். I have to go and catch the train at Coimbatore. மிக குறுகிய நேரம். Very small time I had.
ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், But also the Holy Spirit said to me, கைகளை உயர்த்தினவர்கள் முன்னாடி வர சொல்லு என்று சொன்னார். the Holy Spirit said to me to make the people who have lifted up their hands to come forward. அப்பொழுதும் நான் யோசித்தேன், At that time also I thought, ஒரு 50 பேர் வருவாங்க, ஒரு 100 பேர் வருவார்கள். 50 to 100 people will come, I thought. ஆனால் மொத்த ஜனங்களும் வேகமாக நெருக்கி முன்னாடி ஓடி வந்தார்கள். But all the people came forward to the dais. அப்படிப்பட்ட ஒரு ஆல்டர் கால் நான் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். It was such a marvelous altar call that the Lord made me to do so. பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸோடு, அவருடைய உந்துதலோடு நான் மேடையை விட்டு கீழே இறங்கி அந்த சுருக்கமான அந்த குறுகிய நேரத்திற்குள்ளே யார் யார் தலைகளில் எல்லாம் கைகளை வைக்க முடியுமோ கைகளை நான் வைத்து பிளஸ் பண்ணி அப்படியே நான் காரிலே ஏறி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கடந்து வந்து விட்டேன். With the guidance and the leading of the Holy Spirit, I went down among the people, and how much ever I was able to touch the people, I touched them. As the time was scarce, I took the car and went to Coimbatore to take the train. அந்த நேரத்தில் தானே At that time, மிகுந்த விசுவாசத்தோடு, with much faith, மிகுந்த நம்பிக்கையோடு, with much hope, ஒரு தம்பதியர், ஒரு கணவனும் மனைவியும் one couple, husband and wife, முன்னாடி வந்திருக்கிறார்கள். they have come front. நான் அவர்கள் இருவர் தலையிலும் கைகளை வைத்திருக்கிறேன். I have put my hands on both of them. அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு தெரியாது. I don't know what is their problem was. ஆனால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மீது முழு நம்பிக்கை, முழு விசுவாசம். But they had full trust and faith upon the Holy Spirit. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, They were not Christians. அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். They belong to the Hindu religion. ஆனால் But அவர்கள் இருவரும் எய்ட்ஸ் வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள். both of them were affected by the AIDS disease. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. They didn't have the gift of the child also. அப்படிப்பட்ட ஒரு நிலை. Such a condition. மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள், Doctor said மனைவி இன்னும் ஒரு 6 மாதங்கள் உயிரோடு இருப்பார்கள், the wife shall live for 6 months. அதற்கு பிறகு மரித்து போவார்கள். Then she will die. கணவன் ஒரு 8 மாதம் உயிரோடு இருப்பார், The husband shall live for 8 months. அதற்கு பிறகு அவரும் செத்து போவார். And he also will die. அந்த அளவுக்கு இந்த எய்ட்ஸ் வியாதி உங்கள் இருவரையும் பாதித்திருக்கிறது. That much level the AIDS disease has affected both of you, the doctor said. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அவர்கள் வந்திருந்தார்கள். In that situation, these two came to me for prayer. எனக்கு ஒன்றும் தெரியாது, I don't know anything about ஆனால் this. ஆவியானவருடைய உந்துதல், But the intuition of the Holy Spirit, எவ்வளவு பேருக்கு கைகளை தலையில வைக்க முடியுமோ வைத்து விட்டு போ. how much ever you can keep your hands on people, you put your hands upon them and go. அவர்கள் இருவரும் இந்து மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மீது முழு விசுவாசம், முழு நம்பிக்கை, அப்படிப்பட்ட உறுதியோடு அவர்கள் காணப்பட்டார்கள். As they belong to Hindu religion also, both of them with much faith and trust on the Holy Spirit, they came to this meeting. மறுநாள் அவர்கள் எய்ட்ஸ் மெடிக்கல் சென்டருக்கு புறப்பட்டு சென்றார்கள். The next day they went to the AIDS medical center. அங்கே போய் மருத்துவர்களிடத்தில் சொன்னார்கள், They said to the doctors there, நாங்கள் இப்பொழுது சுகமாகி விட்டோம், we are healed right now. இப்பொழுது எங்களுக்கு எய்ட்ஸ் வியாதி இல்லை, We are completely healed. There is no AIDS disease in our body. அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆவியானவர் மீது முழு விசுவாசம், நம்பிக்கை. That much they had the faith and trust over the Holy Spirit. அங்கிருந்த மருத்துவர்கள் The doctors there, இவர்களுடைய ரிப்போர்ட்ஸை பார்க்குறாங்க, they checked their reports. திரும்ப சொல்றாங்க, Again they said to them, உன் மனைவி 6 மாதத்திலே செத்து போவாள், நீ 8 மாதத்திலே செத்து போவாள். your wife shall die in 6 months and you shall die in 8 months. அதுதான் ரெக்கார்டு, There is a record here. அதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட். There is a medical report. நீங்கள் இருவரும் பிழைப்பதற்கு வழி கிடையாது. There is no way that both of you can live. ஆனாலும் இவர்கள் இருவரும் உறுதிப்பட சொல்லுகிறார்கள், ஆவியானவர் மீது முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகிறார்கள், நாங்கள் 2 பேரும் சுகமாகி விட்டோம். But very strongly putting their trust and hope on the Holy Spirit, both said very boldly to the doctor, we are healed right now. என்ன ஒரு அதிசயம் பாருங்கள். What a miracle it was. அவர்கள் இருவருக்கும் என்னென்ன டெஸ்ட் எடுக்க முடியுமோ அத்தனை டெஸ்ட்டுகளையும் அன்றைக்கு அந்த மருத்துவர்கள் எடுத்தார்கள். அந்த ரிப்போர்ட்டுகளின் முடிவிலே அவர்கள் சொன்ன காரியம், எய்ட்ஸ் நோய்க்குரிய அறிகுறியே உங்கள் 2 பேருக்கும் இல்லவே இல்லை. The doctors took all the tests, how much ever they can, for these 2 people, but
The doctors were not able to find any traces of AIDS disease in their body. அப்படிப்பட்ட ஒரு அற்புத சுகத்தை அவர்கள் 2 பேரும் பெற்றுக்கொண்டார்கள். That great miracle these two people received from the Lord. அவர்கள் இருவரும் புதிதாய் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தாலும், புதிதாய் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தாலும், ஆவியானவர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருப்பார், இல்லவிட்டால் கொடுத்திருக்கிறாரா, இல்லவிட்டால் கொடுக்கவில்லையா என்கிற ஒரு சோதனைக்காக வரவில்லை. அவர்கள் ஆவியானவர் மீது முழு விசுவாசத்தின் நிச்சயத்தோடு வந்தார்கள். Both of them very new to Christianity, new to Christ, but they had a strong faith that they are healed to the power of Holy Spirit. They didn't have any second thought, are they healed or not? They were not testing the Holy Spirit. ஹல்லேலூயா, Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னார். not by power, not by might, but through the Spirit, the Lord says. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருக்கிறது என்று சொன்னார். If the anointing of the Holy Spirit is upon you, அவருடைய அக்கினி உங்க மேல பற்றி எரிகிறது என்று if சொன்னார். the fire is burning out over you, நீங்கள் எதை பற்றியும் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. there is no need to test anything. நீங்கள் முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருக்குள்ளே உறுதியாய் இருக்கும் பொழுது, பலத்த அற்புதங்கள் அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும். If you believe and completely trust in the Holy Spirit, and there's no way for second thought in your life, and you shall surely see and receive the miracles of God. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு இந்த அக்கினி வார்த்தை மூலமாக Through this Word of Fire program, பரிசுத்த ஆவியானவரை பரிசோதிக்கிற அந்த பாவத்தை செய்யாதபடி எச்சரிக்கையா இருப்போம். be careful by not doing the third sin, that is testing the Holy Spirit. மாறாக பரிசுத்த ஆவியானவர் மீது முழு நம்பிக்கையும் முழு விசுவாசமும் உறுதியும் உடையவர்களாய் கர்த்தருக்காக எழும்பும். On the other hand, be full in trust and hope and believe in the Holy Spirit. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. What is your need? It is the fire of the Holy Spirit. நசனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தினால் நிரப்பினார் என்று யோவான் 3:34, அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். John chapter 3:34, Acts 10:38 says, the Father God has filled his Son, the Jesus of Nazareth, with the fullness of anointing. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட அக்கினி, அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளே இப்பொழுது கடந்து வருவதாக. Let that kind of anointing, that kind of power, that kind of spirit should come upon you right now. உலகத்தை கலக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. Let you be transformed into people who shake the nations. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let's all close our eyes for a minute and look to the Lord in prayer. எங்கள் அன்பின் ஆண்டவரே, Our lovely Lord, அனனியா சப்புராலை போல நாங்கள் உம்மை பரிசோதிக்காதபடி, மாறாக பரிசுத்த ஆவியானவர் மீது ஆழமான விசுவாசம், ஆழமான நம்பிக்கை, உறுதி உடையவர்களாய் விளங்க பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினால் நிரப்பப்பட்டு உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். we should not be testers as Ananias and Sapphira were. Let we have full trust and belief in the Holy Spirit to rise up and shine for you as a blazing fire, தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டி எழுப்ப, to build and rise up the kingdom of heaven in this earth, பிசாசுடைய ராஜ்யத்தை இடித்து நிர்மூலமாக்க, to destroy and demolish the kingdom of Satan, விக்கிரக கோட்டைகளை உடைத்து நிர்மூலமாக்க, to destroy the idolatry in this nation. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை எங்க மேல ஊற்றுங்கப்பா. Pour down the fire of the Holy Spirit upon உம்முடைய us. பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது உம்முடைய அக்கினி கடந்து வருவதாக. Let the fire come down upon each and every person. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அக்கினி சுவாலைகளாக எழும்பி பிரகாசிப்பார்களாக. Let each and every person, let them rise up and shine with the fire of the Lord. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான எந்த ஒரு பாவமும் இல்லாதபடி பரிசுத்தமாக்குவீராக. Lord, make them holy without any sin that is against the Holy Spirit. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. Lord, do mighty deeds through us, Lord. நீங்க அப்படி செய்வதற்காக மக்கு கோடி நன்றி. Lord, thank you for doing so. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. In the name of Jesus we pray. Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நிச்சயமாய் Surely அக்கினி சுவாலையாய் எழும்புவீர்கள். you shall rise up as a blazing fire.
உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். The Lord shall use you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Amen.